வெல்கம் டு தனு குக்கிங். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, ஆயிலு, கொத்தமல்லி, பன்னீர், பட்டர், கஸ்தூரி மெட்டி, பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, பால், எண்ணெய். பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பாலை நல்லா சுண்டி போகிற அளவுக்கு காய்ச்சி இந்தமாரி க்ரீம் மாதிரி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை பொரித்து எடுத்தாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை இதில் போட்டு எடுத்து வச்சிடலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மெட்டியை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலையை போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கணும். வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம். அதெல்லாம் சேர்ந்து வேவறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பாலை அதில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.